தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்துவதற்காகவும் இஸ்லாமியருடைய சொத்துக்களை திருடுவதற்காகவும் ஒன்றிய பாஜக பாசிச மோடி அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டம். இதை பார்த்துவிட்டு மற்றவர்கள் எல்லாம், மற்ற மத சிறுபான்மையினர், அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது சமணர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட மதங்களுக்கு இனி வரப்போகிற அச்சுறுத்தலுக்கு முன்னுதாரணமாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று வக்ஃபு என்றால் அது தானமாக ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சொத்து. அது இந்த அரசாங்கத்திடமிருந்து திருடிக் கொள்ளப்பட்ட சொத்தும் அல்ல, அரசாங்கத்தால் தானமாக கொடுக்கப்பட்ட சொத்தும் அல்ல. இந்த வக்ஃபு சொத்து என்பது இஸ்லாமிய மக்களால், இஸ்லாமிய நிறுவனங்களுக்கென்று, மசூதிகளுக்கென்று, தர்காக்களுக்கென்று அவருடைய இறை நம்பிக்கையின் மூலமாக கொடுக்கப்பட்ட சொத்தை அதை நிர்வகிக்கின்ற பொறுப்பு இஸ்லாமிய மக்களுக்கு அந்த மார்க்க நம்பிக்கை உள்ளவர்களால் நிர்வகிக்கப்படுவது சரியாக இருக்குமா, அல்லது அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அதை நிர்வகிப்பது சரியாக இருக்குமா என்றால் நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்திருக்கிறது வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா. இனி வரப்போவது திருமண்டலத்தினுடைய திருத்த சட்ட மசோதா. நான் இனத்தால் தமிழன், தமிழனாக வாழ்பவன், தமிழ் கலாச்சாரத்தின்படி வாழ்பவன். ஆனால் எச் ராஜா என்பவன், எச்சை ராஜா, அவன் இனத்தால் தமிழன் இல்லை. அவன் இனத்தால் தமிழன் இல்லை, அவன் பிகாரியில் உள்ள பிராமணன். அவன் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இஸ்லாமியருடைய சொத்தை திருடுவதற்காக ஒரு சட்டம் போட்டால் அதை பார்த்து கொண்டிருப்பதற்கு இது பழைய காலம் அல்ல, இது திராவிடருடைய காலம் அல்ல, அல்லது ஆரிய ஒன்றிய இந்திய அரசுகளினால் காங்கிரஸ் பாஜகவுடைய காலம் அல்ல, இது செந்தமிழுடைய சீமானுடைய காலம் என்பதை இந்த தமிழ்நாடு புரிந்து கொள்ள வெகு சீக்கிரத்திலே புரிந்து கொள்ள போகிறது. இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது இஸ்லாமியர்கள் பார்த்துக் கொள்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை கிறிஸ்தவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகின்ற மனப்போக்கு இப்பொழுது மாறி, தமிழனுக்கு, என் தமிழ் இனத்திற்கு, என் தமிழ் சொந்தத்திற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அதை நாங்கள் தமிழனாக நின்று தடுப்போம் என்பதற்காகத்தான் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது. இதோடு இது முடிந்து போவது இல்லை. இதோடு இது முடிந்து போவதில்லை. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்க பேரணிக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டீங்க, காவல்துறை அனுமதி பேரணி கிடைக்காது. இந்த அரசாங்கம் மறைமுகமாக பாஜகவுக்கு காவடி தூக்குகின்ற அரசாங்கம். அதனால நாங்கள் ஒரு பேரணி வச்சா அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக இந்த அனுமதியை நாடி இதே தூத்துக்குடியிலே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற சொல்லி ஒரு மாபெரும் பேரணியை அடுத்த மாதம் நாம் தமிழர் கட்சி நடத்த போகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.